ஆசை இருக்குது, ஆனா கூட்டம் தடுக்குது. எனக்கு ஆசை இருக்குது, ஆனா நிலைமை தடுக்குது. உன்னை மறக்க முடியல, மசுரை எடுக்க முடியல ராசாத்தி. அதே ஆண்டி வயல, அதே ஊர் தானே, அதே ஊர். அவ்வளவுதான் அவ்வளவுதான். நம்ம கொடுத்து வச்சது என்ன செய்ய. இந்த தார்பாயில இருக்க ஒரே கலர் மட்டும் கிளம்பவே இல்லையா. இந்த உட்கார்ந்து இருக்க ஆளுக்கு தான் இந்த தார்பாய் ஓனர். படுத்து கிடக்க ஆட்டு ஊரா வாடகைக்கு விட்டுருக்காங்க. தச்ச தையக்குழி கூட கொடுக்காம படுத்துட்டாங்க. எங்க அண்ணே முருகானே உட்காந்து அது என்ன கவலைப்படுதுன்னா, அப்படி நாம காசு போச்சு. எங்க அண்ணன் சொன்ன மாதிரி இந்த மை சட்டே சாஞ்சிட்டாங்க. எல்லாம் சுக்கு காப்பி விற்கிற மாதிரி ஆசை. எழுப்பி விடுற தூரத்தில் இருக்க கொலையெல்லாம் கழிச்சு போட்டு சாமியார் சாமியார் எத்தனையோ பாட்டு பாட்டு என்ன செய்ய வேற 16 வயசு ஜப்பானி மாதிரி கேந்தி. சாமியார் என்றால் என்ன? எக்கோ கட் பண்ணுப்பா முருகனே, நீ கூட ஒன்றை திரிய விடு தம்பி. எக்கோ கட் பண்ணி விடுப்பா. சப்பலை கொடுத்துட்டு படுத்துட்டேன். நான் வயக்காடு தண்ணி அடிக்க வந்திருக்கேன். மோட்டர் போடணும் சர்த்தான்னு ஓடுறது. தங்கச்சி எதுக்கு தான் அக்கலை பண்ணுறேன். நேரம் சிரிக்க கூடாது. மணி 3:10 சிரிக்கவே கூடாது. ஏன்னா இது வந்து யாகம். போலீஸ் இந்த ஜாமான் அள்ளி வண்டியில் காலத்துக்கு கழுத்துல ஓடு. சிவகுமார் சூர்யா அப்பா யோகாவில் அள்ளிடுவார். இந்த வேற எங்க அண்ணன் செய்தி வீடியோ அடிக்கிறேன். செய்தி வீடியோ காஜா ஒரே இருட்டில் உனக்கு வீடியோ கேட்குது. இந்த உட்காந்துருக்கால வெளியூர் விடியற்றும் போகும் உட்காந்து பேய்க்கு பயன். அதே உண்மை. பாரு எங்க அண்ணன் பாரு ஒரு காலத்துல அது மசுரை பார்க்க வண்டி ஏற்றி வருவாங்க. வாங்கிட்டு போட்டேன். வேலையை பாரு. என்ன கூட்டம் குறைஞ்சாலும் நாங்க போக முடியாது. இந்த சீன் முடிந்த அசித்த கண்ணமே கொட்டாயை பிடிக்க இந்த அது கைதேட்டான். நீ வீட்டுக்கு போட வெண்ணமே ஜெனரேட்டர் டீசல் காசு கூட வரலையா. சந்திக்கிறேன். இதே நிலைமை நீ நாடக நடிகர்கள் அத்தனை பேரும் நெல்லிக்காய் ஊர் கம்பெனிக்கு வேலை. அபாய நிலை. அதனாலதான் வருங்காலத்திலே நான் முடிவு பண்ணிட்டேன். மொத்தமே மக்களுக்கு கதையை 3 மணி நேரத்திலே புரிய வைத்து வள்ளிதர்மன் நாடகத்தை முறைப்படி உண்மை தானத்தா. எதுக்கு இந்த 4 பேர் தட்டுறாங்க? வள்ளிதர்மனா 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் நாடகம். வீட்டுக்கு போறது நல்ல. வீட்டுக்கு என்ன சொல்லிக்கிறீங்க? அப்ப நான் வரவேனா, நீ வந்து 3 மணி நேரம் முடிஞ்சு முறைப்படி நாடகம் விடிய வழியே இல்லாம கதையை மட்டும் புரிய வைக்க. ஏன்னா விடிய பார்க்க ஆள் சாமியார் வருகிறார். அது மயிரும் கேட்க மாட்டேங்குது. வாங்க சாமி ஒண்ணும் செய்ய மாட்டேன். வாங்க நீங்களே பயந்தீங்கன்னா ஊருக்காரன் சாமி நான் கூட சாமியார் குளிக்க போறாங்க. நமோ நாராயணா. 70 ரூபா. நமோ நாராயணா. அது எப்படி பொடியா போடவா கொஞ்சம் நுணுக்கி போடவா? 70 ரூபாய் அப்படின்னா சம்பளமா? நமோ நாராயணன்னு ஒரு இது இருக்கு பொடி. சரி. மாடு வந்து கண்டு போட்டதுக்கு அப்புறம் வைக்கல அளந்து வைக்கிறது. எங்க வைக்கிறது? என்ன தொண்டது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. சரி. கோணகத்தில் பாட்டு பாடும் சாமியார் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்க. இந்த இடத்துல நீங்க யாருன்னு சொல்ல முடியுமா? உங்க ராசி என்ன?
உங்க ராசி என்ன? உங்க ராசி என்ன? துலாம் துலாம் எனது ராசி மீனம் ராசி. மீனம் ராசி. மீன ராசின்னு பார்க்கும்போது சுக்கிரனும் கேதும் உண்டு சேரும் போது செவ்வாய்க்கிழமை நீங்க எங்கேயும் போகாதீங்க. ஏன் ஏன் எங்கேயும் நீ போக மாட்டேன். இல்ல என்ன காரணம்னு கேக்குறேன். காரணம்னு கேக்குறேன். சாமியார் மாதிரி பேசுனா அப்புறம் நான் மசுரை நீக்கி விட்டுட்டாரே. எதை நீக்கி விடுவீங்க? எதை நீக்கி விடுவீங்க? ஏய் சொல்லி விடுறேன். இல்ல இப்ப நீங்க தான் சொல்றீங்க. நீங்க தான் சொல்றீங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்க. ஆமா. அதாவது ஈரேழு 14 உலகம் என்று சொல்லக்கூடிய மேலே 7 உலகம், கீழே 7 உலகம், ஈரேழு 14 உலகம் என்று சொல்லக்கூடிய அதல விதல சுதல ரசாதல தராதல மகாதல பாதாள பூலோகம், பூர்லோகம், ஜுவர்லோகம், தவர்லோகம், மகர்லோகம், சத்தியலோகம். இந்த ஈரேழு 14 உலகத்தை சுற்றி வரக்கூடிய நாய் என்றால் நாதம், நாய் என்றால் தாய் என்றால் தாளம், இரி என்றால் ரீதம் என்று சொல்லக்கூடிய பாட்டுக்கு நாரதன் எனது பேருங்க. பொளந்து போச்சு. என்னது என்னது பேரை கேட்டா பேரை மட்டும் சொல்லுங்க. என்ன ஓதுவார் மாதிரி ஓதிக்கிட்டே இருக்கீங்க. ஏங்க எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டா அப்புறம் முறையான உங்க பேரை சொல்லுங்க. என்னுடைய பெயர் பாட்டுக்கு நாரதன் அப்படின்னு சொல்லிட்டா போதுமா? பாட்டுக்கு நாரதன். பாட்டுக்கு மட்டும். ஆமா ஆமா பாட்டுக்கு மட்டும் தான் உங்களை கூப்பிடுவாங்க. பாட்டுக்கு நாரதன். என்னுடைய தொழில் கலகம் செய்யக்கூடியது தொழில். தொழில் வந்து கலரா. ஆமா ஆமா பவுண்டா செவனப்புலாம் உங்க அப்பா வச்சிருக்காங்க. எப்படி உங்களது கலரு செவனப்பு யாரு கம்பெனி? கலகம்னு சொன்னேன். ஆமா ஆமா என்னென்ன கலகம் பண்ணுவீங்க? இப்ப இந்த இடத்துல கலகம் செய்வதற்காக வந்திருக்கேன். நாள் ஒன்றுக்கு கலகம் செய்ய வேண்டும். கலகம் இல்லாவிட்டால் உலகம் இல்லை. கலகம் இருந்தால் இவ்விடத்திலே நியாயம் இருக்கணும். கால் வைத்தால் கலகம், நாள் கடந்தால் நாரதன் கலகம் நன்மையில் முடிய வேண்டும். அதற்காகத்தான் இந்த பகுதிக்கு இந்த இடத்துல உங்களை சந்திச்சிருக்கேன். உங்க ஊரு? என்னுடைய ஊர் பேர் கேக்குறீங்க. மேல் உலகம் என்று சொல்லக்கூடிய சத்தியலோகம். அது கிடையாது. சத்தியலோகம். இவன் யாரு? செத்த வெங்கையில வெத்தலை பாக்கு கொடுத்தது மாதிரி. இவரு ரேஷன்கல்ல அரிசி வாங்க வந்திருக்காரு. ரேஷன் கடையில் அரிசி வாங்க. பல்லாண்டு வாழுங்க. உங்க வீட்டுல விதை நெல் இருக்கா சாமி? விதை நல்ல எங்க வீட்டுல எப்படி இருக்கும்? மேல் உலகத்துல அதெல்லாம் கிடையாது. வேற பயிர் வகை எதுவும் இருக்கா? எதுவுமே கிடையாது. வேப்ப முத்து தானிய பொருள் எதுவுமே மேல் உலகத்துல கிடையாது. ஆமா. செம்பரியாடு புழுக்க இருக்கா? அவர் சாக்கத்துட்டு வந்து செம்பரியாட்டு புழுக்க. அவர் யாரு? நண்பரா? மனநோயாளியா? எங்க அண்ணன் தாங்க லூஸ் ஆயிட்டேன் வர பொங்கல்ல இருந்து. எதை நினைச்சு லூஸ் ஆயிட்டாரு? துருவு ஏறினதுனால லூஸ் ஆயிட்டாரு. மண்ணெண்ணை போட்டதுனால. அண்ணன் தேவை. அத நீங்க சரி பண்ணலாம் இல்ல? சரி பண்ணேன். நீங்க ஜாமியார், எங்க அப்பு ஜாமியார் நிக்கிறாரு. அப்படியா? அவர் தான் உண்மையான ஜாமி. சரி. நீங்க நாலு ஜாமி. அது ஆலயத்திலே மக்களுக்கு விருதி கொடுக்கக்கூடிய சாமி. அவர் பூலோகத்துல உள்ள சாமியார். இருக்கட்டும். ஊர்ல இருந்து எப்படி வந்திய? மேல் உலகம் என்று சொல்லக்கூடிய தகன மார்க்கமாக, சத்தியலோகத்துல இருந்து தகன மார்க்கமாக அந்த பூலோகத்துக்கு வந்திருக்கேன். தகன மார்க்கம், நூலேணி மார்க்கம், நூலேணி வழியாகத்தான் மேல் உலகத்துல இருந்து பூலோகத்துக்கு வருவோம். பூலோகத்துல இருந்து மேல் உலகத்துக்கு போவோம். பூலோகம்னு சொன்னேன். இல்ல நான் அப்படியெல்லாம் சொல்லலையே. தவறாக சொல்லல. வரும்போது மதியம் என்ன சாப்பிட்டீங்க? யாரு? நாங்க சாப்பிடுறது தேவாமிர்தம். தேவர்கள் சாப்பிடக்கூடியது தேவகோட்டை. அது எங்க இருக்கு? என்னுடைய உலகம் சத்தியலோகத்துல தேவ அமிர்தம் சாப்பிட்டு பூலோகம் சாப்பிடுறேன். அமிர்தம்னா ஜூஸ் கடையில் கிடைக்குமா? பேக்கரிலையா? அதெல்லாம் கிடையாது. என்ன கற்பூர தட்டை முத்துமாரி கோயிலுக்கு மாவளக்காடுக்கு வந்திருக்காரு. விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க. போய் அப்பா மேகி கிண்டி வச்சிருக்கேன், சாப்பிட்டு பள்ளிக்கூடம் கிளம்புங்க வாரேன். இதாண்ட 2026 பேசேன். முதுகுல செல்லு வச்சிருந்தா அவனா எடுத்துட்டு போயிட மாட்டான். நீங்க அறிவுக்கு பத்தியில நம்ம உள்ளதேன். பரவாயில்ல, அப்படிதான் இருக்கணும். கடைசி வரைக்கும் ஆயதோ ஊமச்சாமி மை. அப்படியா? உங்களுக்கு வீடு எங்க?
வீடு இங்க இருக்கு மேல் உலகம் சத்தியலோகம் தான் சத்தியமங்கலத்துல எப்படி ஒத்தியா வாடகையா சத்திய மங்கலம் கிடையாது சத்திய உலோகம் இல்ல ஒத்தியா வாடகையாண்டே வீடு எங்களுடைய சொந்த இடம் சொந்த இடம் ஆமா ஒரு ஏக்கர் இருக்குமா ஒரு ஏக்கரா உலகமே பரப்பளவு கிடையாதுங்க மேல் உலகத்துல ஒரே இடம் சத்திய உலகம் எங்களுடைய சொந்தமான இடம் அங்கேதான் தேவர் மனிதர் அனைவருமே அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை சொன்னேன் ஆமா அண்ணன் தம்பி நீங்க அக்கா தங்கச்சி இருக்கா இருக்கு எத்தனை பேரு ஒரு தங்கச்சி 10 பேர் நாங்க மொத்தம் 10 பேரு ஆமா உங்களுக்கு கல்யாணம் இல்லையா எனக்கு கல்யாணம் ஆகல சாதகம் பொறுத்த இல்லையா பிரம்மச்சாரி யாரு மக ஏன் கல்யாணம் ஆகல ஒரு நேரத்துல கல்யாணம் ஆகிருக்கு இப்பொழுது நான் பிரம்மச்சாரியா இருக்கேன் யார கட்டினீங்க யாரையும் கல்யாணம் பண்ணி 52 பொண்டாட்டி இருக்குங்க 60 குழந்தைகள் இருக்கு 52 பொண்டாட்டி 60 குழந்தை உங்களுக்கு இருக்கு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா இருக்குங்க 60 பிள்ளைகள் 60 பிள்ளைகள் இருக்கு அந்த 60 பிள்ளைகள்ல பிரபவ விபவ சுக்ல பிரம்மத்துவ பிரசப்பதி ஆங்கிரச ஸ்ரீமக பவ யுவ தாதி ஈஸ்வர விகதானி பிரமாதி விக்ரம விஷி சித்திரபானு சுபானு காரணம் பார்த்திவ விய சர்வசித்த சர்வதாரி விரோதி கர நந்தன விஜய ஜெய மன்மத துன்மிகி கேவிலம் விளம்பி விகாரி சார்வரி பிளவ சோபகிருத விரோதி விசுவாச பராபவ பிளவங்க சாமி சொல்லக்கூடாதுங்க இந்த சாமி வந்துச்சு இருக்க யாருன்னு கேட்டா தானடா நீ நிப்ப நான் கேட்கவே மாட்டேன் எந்த சாமி வந்து ஆடுது எந்த ஊர்ல முறியா வந்தது யாரும் தெரியலையாப்பா நல்லா எதை பாருப்பா வசனம் தெரியலன்னா போய் மனப்பாடம் பண்றேன் பொழுதனைக்கு எந்த ஊரோட சாமி எப்பா ஒரு மணி நேரமா ஆடிக்கிட்டு எப்பான்னா என்னப்பா நாகம்மா அதே பாம்பு காட்டு என்னத்தா மலையேறிட்டியா உங்க பிள்ளை வேற சொல்லுங்க குறை பிள்ளது அழகா சொன்னீங்க நாம் தேடி வந்த ஒரு பாவை நிலவு அது நீதானோ மல சங்கு கலங்கு விரண்டு அது சரி உளுந்தவடை வாங்கி தரேன் விடு உளுந்தவடை சாமி தானே அதுக்கு தானே இங்க ஆட்டம் போடுறேன் இன்னொரு வருவான் இந்த கரடி இன்னும் பேசாதே அவன் ஆடி வந்துடுவேன் அந்த குறப்பில்ல பேர சொல்லுங்க காலவித்து சித்தாத்திர உத்திரை தன்மை பிள்ளையாரா இருக்கும் கட்டுப்பாடு உனக்கு வந்தது யாருப்பா தெய்வம் பேசுனா ஊரு தாங்குமா சாமி பிடிச்சா இருக்கு நம்ம தான் பேசிக்கிறோம் இந்த கொடுமையாடா அந்த முட்டைக்கு இலை போறது இப்ப ஜாமான புறம் தள்ளி விட போறாங்க வாக்குற வேலை ஆமா கரண்ட் அடிக்கும் போதுங்கிட்டு போயிரு ஐயா அவர் என்னங்க ஒரே இடத்துல மாவளம் குத்துறது மாதிரி யோப்பா வந்தது யாருப்பா போய் ஒரு ரொட்டி சாப்பிட அப்பா வரேன் பிள்ளையார் எந்த ஊர்ல போலீஸ் உங்க அப்பா பேரு உங்களுக்கு சாமி வருதா போயிட்டாங்க பிரம்மா ஆமா பிரம்மா என்ன பண்றாரு படைக்கும் தொழில் ஆமா
உங்க அப்பா பர்மா. உலகத்தில் உள்ள 84 லட்சம் உயிருள்ள ஜீவராசி அனைத்தும் படைக்கிறது எனது தந்தை பிரம்மாவுக்கு வேலை. ஆமா ஆமா. உங்க அம்மா வெள்ளை உடையெடுத்து வெள்ளை தாமரை மீது அமர்ந்தவள் என்னுடைய தாய் கலைவாணி தட்டுவாணி. தட்டுவாணி. ஆமா ஆமா. உங்க அம்மா வேறு தட்டுவாணி. தட்டு என்றால் தாமரை, தாமரை மீது அமர்ந்தவள் என்னுடைய தாய் கலைவாணி. அதற்காக தட்டுவாணி என்று கூறுவார்கள். உங்க அம்மா இப்ப ஒரு நாள் ஒழுக்கமா இருக்கா இல்லையா? எது 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 நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. அதே தட்டுவானியா தெரிஞ்சு இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. போவேன் தட்டுவண்டியாம். சாமி எங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. என்னை பற்றி தாங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஆனால் உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். உங்க அப்பா பேர் என்ன? உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரு, எங்க அப்பா தான் எங்க அம்மாவுக்கு புருஷன். ஆனா எங்க அம்மா தான் எங்க அப்பாவுக்கு மனைவி. ஐயா ஐயா கிடையாது. ஐயா வந்து எங்க அப்பாவோட இல்ல இல்ல. உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து நான் பேசுறேன். உங்க அம்மாவுக்கு உங்க அப்பா புருஷன் அப்படின்றது தெரியும். பெயர் என்னன்னு கேட்டேன். அப்பாவுக்கு வச்ச பேரு அப்பா பேரு. எங்க அப்பா தண்ணி பாம்பு. நீர்மலைக்கு வந்திருக்காங்க. குறை உடைக்க படுத்துறாங்களே. அவங்க சிரிக்க வைக்கிறதுக்கு. சரி, உங்க அப்பா பேர் என்ன? உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரு அப்பா பேரு அதான் என்னன்னு கேட்டேன். அதே உங்கள்ட்ட கேக்குறேன். என்ன உங்க அப்பா பேர் எங்க அப்பா உங்களுக்கு தெரியல? எங்க அப்பா பேரா? ஆமா. நம்பிராஜன். நம்பிராஜன். அம்மா பேர்? அம்மா பேரு ஆதார் அட்டையில வந்து நங்கு. அது என்ன? நங்கு. ஆதார் அட்டையில ஆதார் அட்டை அப்படின்னா என்ன? ஆதார் அட்டை என்றால் நம் பிறந்ததுக்கான அடையாளம் இந்நாட்டில் பூலோகத்துல அது மாதிரி நடக்குது. உங்க அம்மா பேர் நங்கு. இல்ல இப்ப நீங்க தானே சொன்னீங்க. சித்தம்மையன். இல்ல இல்ல, இவர் சொன்னது நங்குன்னு சொன்னார். நங்கை மோகினி. நங்கை மோகினி. உங்க அம்மா பெயர்? உன்னுடைய பெயர்? என் பேரு வீரத்தேவன். வீரதேவன். இந்த இடத்துல என்ன செய்றீங்க? நாசருடைய வாசல் கிள்ளி வளவேன். சித்தப்பா சேங்கமாரி. இது எதுக்குன்னே தெரியல. அதுவா குதிச்சுட்டு வருது, அதுவா போகுது. கடைக்கு முடி வெட்ட வந்திருக்காரு. மேடையில முடி ஓட்ட இருக்கிறா. அவங்களா வர்றாங்க, அவங்களா போறாங்க. அவ்வளவுதான். பிராயல கோழி உள்ள போய் படுத்துக்கு. சாமி என் தங்கை வள்ளி இங்க காவல் பாக்குறாங்க. அப்படிங்களா? வள்ளிக்கு முன்னாடி தோழி பண்ண ஒண்ணு. அப்படியா? அதை நான் அழைத்து வருகிறேன். உங்களுக்கு ஒரு தோழி இருக்கா? அழைத்தவர்கள் பார்க்கலாம். நமோ நாராயணா. போங்க, இருக்கிறாலும் போயிரு. தம்பி எங்க ஆளக்கான மைசெட்ல வாங்க ஜிங்க. எக்கோ வைங்க. ஹலோ அண்ணா உன் சொந்த வயசுலயே பேசி முமுக்கிரி மயிர் வேற. தம்பி அண்ணா ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி பாண்டியனே இன்று பிரிந்தோமடா என்ன செய்வேன்? இன்று பிரிந்தோமடா என்ன செய்வேன்? கூட பிறந்திட்ட எப்பிரவி பாண்டியனே கூட பிறந்திட்ட எப்பிரவி பாண்டியனே கூட்டுக்கிளி போல வந்தமடா அஞ்சாத சிங்கம் நீ இருக்கையில அஞ்சவே மாட்டேனடா தந்தா கூட பிறந்திட்ட தம்பிகளே. இது நடிப்பா இல்ல பசு கிடைக்காம பஸ்டாண்ட்ல அலைவாங்க. பச விட்டுட்டான் அப்படி இருக்கடா. தம்பி அண்ணா
ஒரு நாளும் வராத நித்திரையும் ஒரு நாள் வராத கடுப்பும் என்று அதிகரிக்கிறது. எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுல இருந்து எனக்கு அப்படித்தான் தம்பி. தம்பி நான் என்ன சொல்றேன்னா, தோழி பிள்ளை அழைத்து ஆக வேண்டிய காரியங்களை முடித்து நான் அது வரைக்கும் இந்த ஆமையை கடலை உண்டு விடு. சென்று வருவேனடா பிறவி பாண்டியனே, சென்று வருவேனே பிறவி கூட பிறந்திட்ட பிறவி போய் வருவேனடா உந்தனண்ணா போய் மாறினடா உந்தனண்ணா உந்தனண்ணா. கண்ணே கண்ணே ஓடியாத்தா ஓடியாத்தா கண்ணே